அசோக்கோட பின்மண்டையில பலமா அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால அதனால கண் பார்வை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஐயோ கடவுளே, அப்பாடா, நல்ல வேலை. அசோக்கால இனி நம்மள பார்க்க முடியாது போல இருக்கு. ஐயோ கடவுளுக்கு முதல்ல 108 தேங்காவை உடைச்சாகணும். ஏய் இரு இரு இரு, அது டெம்பரவரி தான், டெம்பரவரியா தான் போயிருக்கு. பர்மனன்ட் டேமேஜ் கிடையாது, டெம்பரவரி தான். ஐயோ டாக்டர், என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா டாக்டர்? நிஜமாவே அசோக்குக்கு கண் பார்வை போயிடுச்சா? என் பையனால என்ன பார்க்க முடியாதா? சுபத்ரா, ஆசையா என்னையும் என் குடும்பத்தையும் பார்க்க வந்த என் பிள்ளைக்கு இப்போ கண்ணு தெரியாதா டாக்டர்? ஐயோ கடவுளே, எதுக்கு இப்படி என் பையனை சோதிக்கிற? சுபத்ரா ப்ளீஸ் அழாத, கொஞ்சம் அமைதியா இரு. டாக்டர் சொல்ல வரத முழுசா கேட்போம். சமந்தி, அழாதீங்க சமந்தி. உங்க பையன் அவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு உயிரோட வந்திருக்காரு. அதை நினைச்சு நம்ம எல்லாரும் சந்தோஷப்படலாம். எப்படி சந்தோஷப்பட சொல்றீங்க ருக்மணி? என் புள்ள இத்தனை வருஷம் கழிச்சு முதல்ல என்ன பார்க்கும்போது அவனுக்கு கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சா அவன் மனசு என்ன பாடுபடும்? சுபத்ரா, இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன். அஷோ, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ அப்செட் ஆகாதுன்னு சொன்னா இல்லையா? இத பாருமா, ஐயோ மறுபடியும் சொல்றேன், அசோக்கோட இந்த கண் பிரச்சனை பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி தான். அத முதல்ல புரிஞ்சுக்கோமா. கொஞ்ச நாள் தான், போன பருவ திரும்ப வந்துரும். ஆமா நிஜமாவா பிக்ரா? அம்மா, அதான் ஆண்டி சொல்றாங்கல்ல, அசோக்கு சீக்கிரமா சரியாயிடுமா? கரெக்ட். இத பாருமா, அவனுக்கு தலையில அடிபட்டதுனால அந்த நரம்பு அப்படியே அழுத்தி பார்வையில கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு. அதாவது கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். அது கொஞ்சம் கொஞ்சமா தானா சரியாயிடும். அப்படி சரியான உடனே மெல்ல மெல்ல கண் பார்வை திரும்ப வந்துரும்னு டாக்டர் சொன்னாரு.